அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், ஆஸ்டியோநெக்ரோசிஸ் என்றும் கூறுவர். இது எலும்புக்கு செல்லும் ரத்த ஓட்டம் தடைப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள திசுக்கள் இருந்துவிடும் ஒரு நிலை. இது பெரும்பாலும் லாங் போன்ஸின் அபிஃபிசிஸ் பகுதியில் நடக்கும். இதற்கு சரியான சிகிச்சை பெறாமல் விட்டால் அந்த ஜாயின் மெதுவாக கொலாப்ஸ் ஆகும் அபாயம் உண்டு. இது இரண்டு காரணங்களால் வரும்: ட்ராமாட்டிக் காசஸ், ஃபிராக்சர் அல்லது ஜாயின் டிஸ்லோகேஷன் போன்ற விஷயங்களால் பிளட் வெசல் சேதமடைந்து ஏற்படுவது. நான் ட்ராமாட்டிக் காசஸ்: நீண்ட நாள் கார்டிகோஸ்டெராய்டு மாத்திரைகள் எடுத்தல், இதனால் போன் மாரோ ஃபேட் அதிகரித்து ரத்த ஓட்டம் பாதிக்கும். மது அருந்துதல், இதனால் ஹைப்பர்லிபிடிமியா ஏற்படும். புகைப்பிடித்தல், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மூலம் எண்டோதெலியல் சேதம், உடல் பருமன், லிபிட் இம்பேலன்ஸ், சிக்கல் செல் அனீமியா அல்லது சிஸ்டமிக் லூபஸ் எரித்ரோமட்டஸ் போன்ற நிலைகளில் சிக்கல் செல்ஸ் அல்லது ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ் காரணமாக சர்க்குலேஷன் குறையும். நோயின் வளர்ச்சி நிலை: ஸ்டேஜ் 1 எக்ஸ்ரேயில் பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் எம்ஆர்ஐயில் வீக்கம் தெரியும், பெரும்பாலும் அறிகுறி இருக்காது. ஸ்டேஜ் 2 ஸ்க்லரோசிஸ் அல்லது சிஸ்ட் ஃபார்மேஷன். ஸ்டேஜ் 3 கிரசன்ட் சைன் தோன்றும், மூட்டின் பரப்பும் மெதுவாக கொண்டு ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் 4 பெரிய அளவில் போன் கொலாப்ஸ், டிராபிகுலர் டிஸ்ட்ரக்ஷன். ஸ்டேஜ் 5 இரு மூட்டின் பரப்பும் பாதிக்கப்படும், கடுமையான மூட்டு சேதம் ஏற்படும். டயக்னோசிஸ்: முதலில் நோயாளியின் வரலாறு, ஸ்டீராய்ட்ஸ், ஆல்கஹால் ஹாபிட் போன்றவற்றை பார்க்க வேண்டும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன்: கிராயின் பெயின் குறிப்பாக இன்டர்லெக்டேஷன் ஃப்ளெக்ஷனில் அதிகமாகும், மொபிலிட்டி ரெடியூஸ், தாங்கி நடப்பது இருக்கும். ஆனால் டெஃபினட்டிவ் டயக்னோசிஸ்க்கு எம்ஆர்ஐ தான் முக்கியம். இதில் டபுள் லைன் சைன் தெரியும், அது லீஷனை மதிப்பிட உதவும். மேலாண்மை: ஆரம்ப ஸ்டேஜ்களில் மருத்துவர் அனுமதியுடன் ஆன்டிகோகுலன்ஸ், ஸ்டாட்டின்ஸ், வாசோலேட்டர்ஸ் போன்ற மாத்திரைகள் புரோகஷனை தாமதப்படுத்தும். ஸ்டேஜ் 1 to 2 கோர் டிகம்பரஷன் சர்ஜரி, சிறிய ட்ரில் ட்ராக்ஸ் வைத்து நியூ பிளட் வெசல்ஸ் வளரச் செய்வது. யங் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்டியோட்டமி செய்து போன் அலைன்மெண்ட் மாற்றி லோட் குறைப்பார்கள். ஸ்டேஜ் 3 to 5 டோட்டல் ஹிப் ஆர்த்தோபிளாஸ்டி, பாதிக்கப்பட்ட ஜாயிண்டை ப்ராஸ்தட்டிக் ரிப்ளேஸ்மெண்ட் செய்து பெயின் ரிலீஃப் மற்றும் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பெறுவார்கள். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ஆரம்ப நிலை: பேஷண்ட் எஜுகேஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்டீராய்ட்ஸ் தவிர்க்க சொல்லுதல், நான் வெயிட் பேரிங் கிளச்சஸ் பயன்படுத்துதல், ஹிப் மொபிலிட்டிக்கு பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங், தை மற்றும் கோர் மசில்ஸ்க்கு ப்ரோக்ரஸிவ் எக்ஸசைசஸ், பின்னர் என்டூரன்ஸ் ட்ரைனிங், சைக்கிளிங், பூல் எக்ஸசைசஸ், பேலன்ஸ் ட்ரைனிங் சேர்க்கலாம். போஸ்ட் சர்ஜிக்கல் ரிகப் ஆரம்பத்தில் பெட் மொபிலிட்டி, கெயின் எய்ட் வழிகாட்டுதல், ஹிப் ப்ரிகாஷன், மூட்டு வலிகளால் இருப்பதற்கான பயிற்சிகள், வீட்டிலே செய்யக்கூடிய ரோம் ஸ்ட்ரென்தனிங், கெயிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து ஃபங்க்ஷனல் ரெக்கவரிக்கு உதவ வேண்டும். இப்படி ஸ்டேஜ் வைஸ் பிசியோதெரபி பிளானை ஃபாலோ பண்ணினா பெயின் ரிடக்ஷன், மொபிலிட்டி, ஜாயின் ப்ரொடக்ஷன், லாங் டர்ம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா மெயின்டைன் செய்யலாம். இது போல மேலும் தகவலை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை கூட கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.